நீங்கள் சந்தையில் பார்க்கும் அந்த பிரம்மாண்டமான தித்திக்கும் தர்பூசணிகளை பார்த்து நாமும் இதைப்போல வீட்டின் கொல்லைப்புறத்தில் வளர்க்க முடியாதா என்று எப்போதாவது ஏங்கியதுண்டா? உங்கள் மண்ணில் என்னதான் சத்து இருந்தாலும் தர்பூசணி செடிகள் மட்டும் சரியாக வளராமல் போகிறதா? அப்படியானால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இதுவரை தவற விட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது இணையத்தையே வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் அந்த புகழ்பெற்ற சூடான பாதங்கள் முறையைப் பற்றிதான். இந்த வீடியோவில் உங்கள் செடிகளை அசுர வேகத்தில் வளரச் செய்து அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் மலைத்துப் போகும் அளவுக்கு பிரம்மாண்டமான தர்பூசணிகளை அறுவடை செய்வதற்கான அந்த மறைக்கப்பட்ட வித்தையை நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். பலர் இது சாத்தியமில்லை என்று வாதிடலாம். ஆனால் வீடியோவின் முடிவில் நீங்களே நாளைக்கே உங்கள் தோட்டத்தில் குழியைத் தோண்டத் தொடங்கி விடுவீர்கள் என்பது மட்டும் உறுதி. நீங்கள் தயாரா? உங்களிடம் சொந்தமாக தோட்டம் இருக்கிறதா அல்லது மாடியில் தொட்டிகளில் வளர்க்கிறீர்களா என்பதை கமெண்டில் கூறுங்கள். வாருங்கள், வீடியோவுக்குள் போகலாம். இந்த முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் தர்பூசணி செடிகளின் பூர்வீகத்தைப் பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்பூசணி என்பது அடிப்படையில் ஆப்பிரிக்காவின் மிக வெப்பமான வறண்ட பாலைவனப் பகுதிகளைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். அந்த செடிகளின் மரபணுக்களிலேயே அதிகப்படியான வெப்பத்தை தாங்கி வளரும் தன்மையும் வெப்பமான சூழலில் மட்டுமே பூத்து குலுங்கும் இயல்பும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் நாம் நமது ஊர்களில் அவற்றை வளர்க்க முற்படும்போது காற்றில் வெப்பம் இருந்தாலும் நிலத்தின் அடியில் உள்ள மண் பெரும்பாலும் மிகவும் குளிர்ந்த நிலையிலேயே இருக்கும். இந்த இடத்தில்தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. செடியின் மேல் பகுதி எவ்வளவுதான் வெயிலில் காய்ந்தாலும் அதன் ஆணிவேரான பாதங்கள் குளிர்ந்த மண்ணில் சிக்கியிருந்தால் அந்த செடியால் ஒருபோதும் முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாது. இதை சரி செய்யவே பழங்கால விவசாயிகள் ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்தார்கள். அதுதான் வேர்களுக்கு இதமான சூட்டை கொடுக்கும் சூடான பாதங்கள் முறை. தர்பூசணி சாகுபடியில் நாம் செய்யும் முதல் மிகப்பெரிய தவறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நேரடியாக விதைகளை அல்லது நாற்றுகளை குளிர்ந்த மண்ணில் நடுவது. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு எப்படி குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் நடுங்கி வேலை செய்யத் தயங்குகிறதோ அதேபோலத்தான் தர்பூசணி செடியின் மென்மையான வேர்களும் குளிர்ந்த மண்ணில் உறைந்து போய்விடுகின்றன. இதனால் மண்ணில் நீங்கள் எவ்வளவு விலையுயர்ந்த இயற்கை உரங்களை போட்டாலும் சரி, எவ்வளவு தாராளமாக தண்ணீர் ஊற்றினாலும் சரி, அந்த வேர்களால் சத்துக்களை சரியாக உறிஞ்சி செடியின் மற்ற பாகங்களுக்கு அனுப்ப முடிவதில்லை. செடி அப்படியே நலிவடைந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும். பலரும் இது ஏதோ நோய் தாக்குதல் என்று நினைத்து தேவையற்ற பூச்சிக்கொல்லிகளை அடித்து பணத்தை வீணாக்குவார்கள். ஆனால் உண்மையான காரணம் செடியின் பாதங்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதுதான். இதனால்தான் வேர்களுக்கு செயற்கையாக ஒரு இதமான சூட்டை தரக்கூடிய அந்த ரகசியமான சூடான பாதங்கள் முறை நமக்கு தேவைப்படுகிறது. இதைச் சரியாகச் செய்துவிட்டால் உங்கள் செடிகள் 30 நாட்களில் மற்ற செடிகளை விட 3 மடங்கு வேகமாக வளர்வதைக் கண்டு நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த சூடான பாதங்கள் முறை என்பது ஏதோ கரண்ட் பல்பை மண்ணுக்குள் வைப்பது என்று நினைத்து விடாதீர்கள். இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான வேதியியல் மற்றும் உயிரியல் நிகழ்வாகும். பொதுவாக மட்கும் தன்மையுடைய எந்த ஒரு இயற்கை பொருளும் சிதைவடையும் போது அதிலிருந்து இயற்கையாகவே ஒரு வெப்பம் வெளியேறும். இதையே நாம் கம்போஸ்ட் சூடு என்று கூறுவோம். குப்பைகள் குவிந்து கிடக்கும் இடத்தில் லேசாக கையை விட்டு பார்த்தால் அந்த சூடு உங்களுக்கு தெரியும். இந்த அறிவியல் தத்துவத்தை தான் நாம் தர்பூசணி செடிகளுக்கு பயன்படுத்தப் போகிறோம். செடி வளரும் இடத்திற்கு நேர் கீழே மட்கும் பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அடுக்குகளாக வைத்து ஒரு இயற்கையான ஹீட்டரை நாம் உருவாக்கப் போகிறோம். இந்த ஹீட்டர் தொடர்ந்து 30 முதல் 40 நாட்களுக்கு செடியின் வேர்களுக்கு இதமான வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வெப்பமானது வேர்களின் செல்களில் உள்ள தூண்டுதல்களை அதிகரித்து சத்துக்களை உறிஞ்சும் வேகத்தை பல மடங்கு கூட்டுகிறது. இதுதான் இந்த பிரம்மாண்ட விளைச்சலின் அடிப்படை ரகசியமாகும். சரி, இப்போது களத்தில் இறங்கி வேலையை ஆரம்பிக்கலாம். முதலில் நாம் செய்ய வேண்டியது சரியான இடத்தை தேர்வு செய்வது. தர்பூசணிக்கு குறைந்தது 8 மணி நேரமாவது நேரடி சூரிய ஒளி தேவைப்படும். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்த பின் சுமார் 2 அடி அகலம் மற்றும் 2 அடி ஆழம் கொண்ட ஒரு குழியைத் தோண்ட வேண்டும். மாடித் தோட்டம் என்றால்
பெரிய அளவிலான க்ரோ பேக் அல்லது தொட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 அடி ஆழம் என்பது மிகவும் முக்கியமானது. பலரும் அரை அடி மட்டும் தோண்டிவிட்டு விதையை நட்டுவிடுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. அந்த ஆழத்தில்தான் நாம் நமது இயற்கையான ஹீட்டரை செட் செய்யப் போகிறோம். குழி தோண்டும்போது மேற்புறத்தில் உள்ள நல்ல மண்ணை ஒரு புறமும் அடியில் உள்ள கடினமான மண்ணை மறுபுறமும் தனித்தனியாக எடுத்து வையுங்கள். ஏனென்றால் செடியை நடும்போது நமக்கு அந்த மேற்புறத்து சத்து நிறைந்த மண் மிகவும் தேவைப்படும். குழியின் அடிப்பகுதி சற்று தட்டையாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். குழி தயாரானதும் சூடான பாதங்கள் முறையின் முதல் அடுக்கை நாம் அமைக்க வேண்டும். குழியின் அடிப்பகுதியில் சுமார் 4 முதல் 5 அங்குல உயரத்திற்கு காய்ந்த சருகுகள், சிறிய மரக்கிளைகள் மற்றும் காய்ந்த புற்களை பரப்பிவிட வேண்டும். இது ஏன் தெரியுமா? காய்ந்த இலைகளும் சருகுகளும் கார்பன் சத்து நிறைந்தவை. இவை மெதுவாக சிதைவடையக்கூடியவை. மேலும் இவை குழியின் அடியில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி நல்ல பாக்டீரியாக்கள் வளர ஒரு அற்புதமான சூழலை உருவாக்குகின்றன. அது மட்டுமில்லாமல் நாம் மேலே ஊற்றும் தண்ணீர் அப்படியே கீழே சென்று தேங்கி நிற்காமல் ஒரு வடிகட்டி போல செயல்பட்டு அதிகப்படியான நீரை வெளியேற்ற இந்த சருகு அடுக்கு உதவுகிறது. உங்களுக்கு தேவையான காய்ந்த இலைகளை உங்கள் வீட்டின் அருகிலேயே எளிதாக சேகரித்துக் கொள்ள முடியும். இந்த முதல் அடுக்குதான் நமது இயற்கை ஹீட்டரின் அடித்தளமாக செயல்படப் போகிறது என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான 2வது அடுக்குக்கு வருகிறோம். இதுதான் இந்த முழு முறையின் மையப்பகுதியான வெப்பத்தை உருவாக்கும் அடுக்கு. சருகுகளுக்கு மேலே சுமார் 6 முதல் 8 அங்குல உயரத்திற்கு பாதி மட்கிய சாணம் அல்லது குதிரை சாணத்தை நிரப்ப வேண்டும். நீங்கள் கோழி எருவையும் பயன்படுத்தலாம், ஆனால் அது அதிக உஷ்ணத்தை கொடுக்கும் என்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மாட்டுச் சாணம் சிறந்தது. இந்த சாணத்தில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து உள்ளது. கீழேயுள்ள கார்பன் நிறைந்த சருகுகளும் மேலேயுள்ள நைட்ரஜன் நிறைந்த சாணமும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அங்கு உடனடியாக ஒரு தீவிரமான மட்டுக்கும் செயல்முறை தொடங்குகிறது. இந்த செயல்முறையின் விளைவாக ஆச்சரியப்படத்தக்க அளவில் வெப்பம் உற்பத்தியாகிறது. இதுதான் அந்த இதமான சூடு. இந்த சாண அடுக்கை நன்றாக அழுத்திவிட்டு அதன் மேல் லேசாக தண்ணீரை தெளித்து விடுங்கள். தண்ணீர் பட்டவுடன் அந்த நுண்ணுயிரிகள் விழித்துக்கொண்டு தங்கள் வேலையை, அதாவது வெப்பத்தை உருவாக்கும் வேலையை தொடங்கிவிடும். சாண அடுக்கை அமைத்தவுடன் நேரடியாக விதையையோ நாற்றையோ நட்டுவிடக்கூடாது. அப்படி நட்டால் சாணத்திலிருந்து வெளிவரும் அதிகப்படியான சூடும் அமிலத்தன்மையும் மென்மையான வேர்களை உடனடியாக கருகச் செய்துவிடும். இதனால்தான் பலரது செடிகள் நட்ட 2வது நாளே காய்ந்து போகின்றன. இதை தவிர்க்க நாம் ஒரு பாதுகாப்பு அடுக்கை, அதாவது பஃபர் சோனை உருவாக்க வேண்டும். சாண அடுக்குக்கு மேலே முதலில் நாம் எடுத்து வைத்த அந்த மேல் மண்ணை கொட்ட வேண்டும். இதனுடன் சிறிதளவு மண்புழு உரம் அல்லது நன்கு மட்கிய கம்போஸ்ட் உரம் கலந்து சுமார் 8 அங்குல உயரத்திற்கு ஒரு மெத்தை போல பரப்பிவிடுங்கள். இந்த அடுக்குதான் செடியின் வேர்களுக்கும் கீழே எரியும் இயற்கை ஹீட்டருக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படும். வெப்பம் மெதுவாகவும் சீராகவும் மட்டுமே வேர்களைச் சென்றடைய இந்த மண்ணடுக்கு உதவும். இப்போது உங்கள் சூடான பாதங்கள் படுக்கை நடவுக்கு முழுமையாக தயாராகிவிட்டது. படுக்கை தயாராகிவிட்டது என்று உடனடியாக விதையை தேடி ஓட வேண்டாம். தர்பூசணியில் சரியான விதையை தேர்ந்தெடுப்பது பாதி வெற்றியை கொடுக்கும். உங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலை மற்றும் இந்த சூடான பாதங்கள் முறைக்கு ஏற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுகர் பேபி, கிரிம்சன், ஸ்வீட் போன்ற ரகங்கள் குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடியவை மற்றும் இந்த வெப்ப முறைக்கு மிகச் சிறப்பாக பழகிக்கொள்ளும் தன்மை கொண்டவை. விதைகளை வாங்கும்போது அவை சான்றளிக்கப்பட்ட, நோய் தாக்குதல் இல்லாத தரமான விதைகள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பழைய விதைகளோ அல்லது கடையில் வாங்கிய பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட காய வைக்காத விதைகளோ முளைப்புத் திறனில் குறைபாட்டைக் கொண்டிருக்கும். எனவே நல்ல தரமான வீரியமான விதைகளை தேர்ந்தெடுப்பது நாம் உருவாக்கும் இந்த பிரம்மாண்டமான படுக்கைக்கான முழு பலனையும் அறுவடை செய்ய மிகவும் அத்தியாவசியமான ஒரு படியாகும். விதைகளை நேரடியாக அந்த குழியில் விதைப்பதை விட ஒரு சிறிய தந்திரத்தை நாம் இங்கு கையாளப் போகிறோம். அதுதான் நாற்றங்கால் முறை. சிறிய பிளாஸ்டிக் கப்கள் அல்லது நாற்று தட்டுகளில்
கோகோ பீட் மற்றும் மண்புழு உரம் கலந்த கலவையில் விதைகளை முதலில் முளைக்க வையுங்கள். விதைகள் முளைக்கத் தேவையான மிதமான ஈரப்பதத்தை மட்டும் கொடுங்கள். சுமார் 10 முதல் 15 நாட்களில் விதைகள் முளைத்து 2 உண்மையான இலைகள் வந்தவுடன் அவை நடவுக்குத் தயாராகிவிடும். இப்படிச் செய்வதன் மூலம் மிகவும் வலிமையான ஆரோக்கியமான செடிகளை மட்டுமே நாம் தேர்வு செய்து நமது பிரதான குழியில் நட முடியும். மேலும் விதைகள் முளைக்கும் அந்த ஆரம்ப கட்டத்தில் பறவைகளோ எறும்புகளோ அவற்றை சேதப்படுத்தாமல் நாம் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளலாம். அந்த 15 நாட்கள் இடைவெளியில் நாம் தயாரித்து வைத்துள்ள குழியின் அடியில் மட்கும் செயல்முறை நன்றாகத் தொடங்கி சரியான வெப்பநிலைக்கு வந்திருக்கும். இது ஒரு சரியான நேர நிர்வாகமாகும். இப்போது நாற்றுகளை நடவு செய்யும் முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நாற்றுத்தட்டில் இருந்து செடியை எடுக்கும்போது அதன் வேர்கள் எந்த வகையிலும் அறுந்து விடாமல் அல்லது சேதமடையாமல் மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். நாம் தயாரித்து வைத்துள்ள குழியின் மையப்பகுதியில் ஒரு சிறிய பள்ளம் தோண்டி அந்த நாற்றை அதனுள் மெதுவாக வையுங்கள். செடியின் தண்டு பகுதி அதிக அளவு மண்ணுக்குள் புதைந்து விடக்கூடாது. லேசாக மண்ணை அழுத்திவிட்டு உடனடியாக சிறிதளவு தண்ணீரை மட்டும் செடியின் வேர் பகுதியில் ஊற்றுங்கள். ஒரே குழியில் 2 அல்லது 3 செடிகளை நட்டால் அவற்றுக்கிடையே குறைந்தது 2 அடி இடைவெளி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நெரிசலாக நட்டால் செடிகள் ஒன்றுக்கொன்று சத்துக்களுக்காக போட்டியிட்டு முடிவில் எந்த செடியும் சரியாக வளராமல் போய்விடும். நட்ட முதல் 2 நாட்களுக்கு மட்டும் கடுமையான மதிய நேர வெயிலிலிருந்து செடியை பாதுகாக்க ஒரு சிறிய நிழல் வலையை அமைப்பது செடி செத்துப்போவதைத் தடுக்கும். செடிகளை நட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடுத்த கட்டம் மூடாக்கு அல்லது மல்ச்சிங் போடுவது. கீழிருந்து வெப்பம் வருவது எவ்வளவு முக்கியமோ அந்த வெப்பம் மேல்புறமாக வீணாக காற்றில் கலந்து விடாமல் தடுப்பதும் அவ்வளவு முக்கியம். உங்கள் செடியைச் சுற்றி தரையில் காய்ந்த வைக்கோல், தேங்காய் நார்த் துகள்கள் அல்லது பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டை விரித்து விடுங்கள். இது ஒரு போர்வை போலச் செயல்பட்டு கீழே உருவாகும் இதமான சூட்டை மண்ணுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்கிறது. அது மட்டுமில்லாமல் களைச் செடிகள் முளைப்பதைத் தடுத்து மண்ணின் ஈரப்பதத்தையும் நீண்ட நேரத்திற்கு காப்பாற்றுகிறது. குறிப்பாக தர்பூசணி செடி படர்ந்து வளரும்போது அதன் இலைகளும் பிஞ்சுகளும் நேரடியாக ஈரமான மண்ணில் படுவதைத் தடுத்து அவை அழுகிப் போகாமல் காப்பாற்றுவதில் இந்த மூடாக்கின் பங்கு அளப்பரியது. இயற்கை விவசாயத்தில் இதை ஒரு மாபெரும் ஆயுதம் என்றே சொல்லலாம். தர்பூசணிக்கு நீர் பாய்ச்சுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செடியில் பழம் முழுக்க நீராகத்தான் இருக்கிறது என்பதால் தினமும் வாளியில் நிறைய தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று பலரும் நினைப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை மற்றும் தவறு. அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றினால் அடியில் நாம் உருவாக்கியுள்ள அந்த இயற்கை ஹீட்டர் குளிர்ந்து போய்விடும். மட்கும் செயல்முறை நின்றுவிடும். செடிக்குத் தேவையான போது மண்ணின் மேற்பரப்பு காய்ந்திருப்பதை உறுதி செய்த பின் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். சொட்டு நீர் பாசனம் அல்லது வேர்பகுதியில் மட்டும் மிதமாக நீர் ஊற்றுவது மிகச் சிறந்தது. தண்ணீர் ஊற்றும்போது இலைகள் நனையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இலைகளில் தண்ணீர் பட்டால் பூஞ்சைத் தொற்றுகள் எளிதாக பரவிவிடும். பழம் பிடிக்கும் பருவத்தில் தண்ணீர் அளவை சற்று அதிகரித்துக் கொள்ளலாம். ஆனால் பழம் முதிர்ச்சியடையும் இறுதி வாரங்களில் தண்ணீர் ஊற்றுவதை வெகுவாக குறைத்துவிட வேண்டும். அப்போதுதான் பழத்தில் இனிப்புச் சுவை அதிகமாக ஏறும். நடவு செய்த அடுத்த சில வாரங்களில் இந்த சூடான பாதங்கள் முறையின் மேஜிக்கை நீங்கள் நேரில் பார்க்கத் தொடங்குவீர்கள். சாதாரண முறையில் நட்ட செடிகளை விட இந்த செடிகள் அசுர வேகத்தில் கிளைகளை பரப்பி வளரத் தொடங்கும். இதன் கொடிகள் தினமும் பல அங்குலங்கள் நீண்டு செல்வதை உங்களால் கண்கூடாக காண முடியும். இதற்குக் காரணம் கீழேயுள்ள இதமான வெப்பம் வேர்களை சுறுசுறுப்பாக்கி இருப்பதும் மட்கிய சாணத்திலிருந்து வெளியாகும் நைட்ரஜன் சத்து தொடர்ந்து செடிக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதும் தான். இந்த காலகட்டத்தில் செடியின் இலைகள் அடர்பச்சை நிறத்தில் மிகவும் அகலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கொடிகள் படரத் தொடங்கியவுடன் அவற்றை சரியான திசையில் வழிகாட்டி விடுங்கள். தேவையில்லாத மெலிந்த பக்கக் கிளைகளை ஆரம்பத்திலேயே கவாத்து செய்து, அதாவது வெட்டிவிட்டு 1 அல்லது 2 பிரதான கொடிகளை மட்டும் அனுமதிப்பது சிறந்தது. இதன் மூலம் செடியின் மொத்த சக்தியும் கொடியை நீளமாக்குவதிலும் பின்னர் பழங்களை உருவாக்குவதிலும் மட்டுமே முழுமையாக பயன்படும். செடிகள் நன்றாக படர்ந்து பூக்கள் பூக்கத் தொடங்கும் தருணம் மிகவும் முக்கியமானது.
தர்பூசணியில் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் என 2 தனித்தனி பூக்கள் இருக்கும். முதலில் ஏராளமான ஆண் பூக்கள் தோன்றும், அதன் பிறகுதான் பெண் பூக்கள் வரும். பெண் பூக்களின் அடிப்பகுதியில் சிறிய தர்பூசணி போன்ற ஒரு பிஞ்சு இருக்கும். இதை வைத்தே சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். இயற்கை முறையில் தேனீக்கள் மற்றும் வண்ணத்துப் பூச்சிகள் இந்த மகரந்தச் சேர்க்கையை சிறப்பாகச் செய்யும். ஆனால் உங்கள் தோட்டத்தில் தேனீக்களின் வரத்து குறைவாக இருந்தால் நீங்களே கைகளால் மகரந்தச் சேர்க்கை செய்ய வேண்டும். காலையில் பூக்கள் புதிதாக மலர்ந்திருக்கும் நேரத்தில் ஒரு ஆண் பூவை பறித்து அதன் இதழ்களை நீக்கிவிட்டு அதிலுள்ள மகரந்தத் தூளை பெண் பூவின் மையப்பகுதியில் லேசாக தேய்த்துவிட வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் 100% பிஞ்சு பிடிப்பதை நாம் உறுதி செய்யலாம். ஒரு கொடிக்கு 2 அல்லது 3 பழங்களை மட்டும் வளர அனுமதிப்பதுதான் பிரம்மாண்டமான தர்பூசணியை பெறுவதற்கான ரகசியம். பிஞ்சுகள் பிடிக்கத் தொடங்கியதும் செடிக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து தேவைப்படும். நாம் ஆரம்பத்தில் போட்ட சாண உரம் செடியின் இலை மற்றும் கொடி வளர்ச்சிக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் பழம் பெருக்கத் தொடங்கும்போது அதற்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிக அளவு தேவை. இதற்காக நீங்கள் கடைகளில் விற்கும் ரசாயன உரங்களை தேடிப் போக வேண்டியதில்லை. நன்கு கனிந்த வாழைப்பழத் தோல்களை சிறு துண்டுகளாக நறுக்கி நீரில் ஊற வைத்து அந்த நீரை செடியின் வேர்ப்பகுதியில் ஊற்றலாம். இது இயற்கையான பொட்டாசியம் சத்தை தரும். அதேபோல சாம்பல் அல்லது எலும்புத்தூளை சிறிதளவு மண்ணில் கலந்துவிடலாம். வாரம் ஒரு முறை பஞ்சகவ்யா அல்லது மீன் அமினோ அமிலத்தை தண்ணீரில் கலந்து செடியின் மீது தெளிப்பது செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு பழங்களின் அளவையும் பளபளப்பையும் வியக்கத்தக்க வகையில் அதிகரிக்கும். இந்த இயற்கை உரங்கள்தான் உங்கள் தர்பூசணியின் சுவையை அமிர்தம் போல மாற்றப் போகின்றன. பிஞ்சுகள் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு பெரிதானதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு வேலை இருக்கிறது. தர்பூசணிகள் நேரடியாக மண்ணில் பட்டு வளரும்போது மண்ணில் உள்ள ஈரப்பதத்தாலும் பூச்சிகளாலும் பழத்தின் அடிப்பகுதி அழுகிப்போக அதிக வாய்ப்பு உள்ளது. இதை தடுக்க ஒவ்வொரு பழத்தின் அடியிலும் ஒரு சிறிய அட்டை பெட்டித் துண்டு, உடைந்த ஓடு அல்லது உலர்ந்த வைக்கோலை ஒரு மெத்தை போல அமைத்து அதன் மீது பழத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இப்படிச் செய்வதால் பழம் மண்ணைத் தொடாமல் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை பழத்தை மிகவும் மெதுவாக அதன் காம்பு முறுக்கிக் கொள்ளாதவாறு லேசாக திருப்பி வைக்க வேண்டும். இப்படிச் செய்வதால் பழத்தின் எல்லா பக்கங்களிலும் சரிசமமாக சூரிய ஒளி பட்டு பழம் முழுவதும் ஒரே சீரான நிறத்திலும் சுவையிலும் வளரும். இது சற்று பொறுமையான வேலை என்றாலும் அறுவடையின் போது இதன் பலன் உங்களுக்கு தெளிவாக புரியும். எவ்வளவுதான் கவனமாக வளர்த்தாலும் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்குதல் வரத்தான் செய்யும். குறிப்பாக தர்பூசணி கொடிகளை அசுவினி பூச்சிகளும் மாவு பூச்சிகளும் எளிதாக தாக்கும். செடியின் இலைகள் சுருங்குவதையோ அல்லது கொடியின் நுனியில் எறும்புகள் வரிசையாகச் செல்வதையோ பார்த்தால் உடனடியாக எச்சரிக்கையாகிவிடுங்கள். ரசாயன மருந்துகளை அடித்தால் பழத்தின் சுவையும் இயற்கைத்தன்மையும் கெட்டுவிடும். இதற்கு மிகச்சிறந்த தீர்வு வேப்ப எண்ணெய் கரைசல். 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிதளவு இயற்கை சோப்பு திரவம் கலந்து மாலை நேரங்களில் செடி முழுவதும் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். வாரம் ஒரு முறை புளித்த மோர் கரைசலை தெளிப்பது இலைகளில் வரும் பூஞ்சை நோய்களைத் தடுத்து செடியை காப்பாற்றும். சூடான பாதங்கள் முறையை பின்பற்றுவதால் செடிகள் இயற்கையாகவே அதிக வீரியத்துடன் இருப்பதால் நோய்களை தாங்கி வளரும் சக்தி அவற்றுக்கு அதிகமாகவே இருக்கும் என்பது ஒரு கூடுதல் பலம். நாட்கள் செல்லச் செல்ல பழங்கள் பிரம்மாண்டமாக வளரத் தொடங்கும். இப்போது எல்லோர் மனதிலும் எழும் மிகப்பெரிய கேள்வி, பழம் எப்போது பழுத்திருக்கும், எப்போது அதை அறுவடை செய்வது என்பதுதான். தர்பூசணியை பொறுத்தவரை முந்திக் கொண்டாலும் ஆபத்து, தாமதித்தாலும் ஆபத்து. பழம் பழுத்திருப்பதைக் கண்டுபிடிக்க சில நுட்பமான அறிகுறிகள் உள்ளன. முதலாவது, பழம் செடியுடன் இணைந்திருக்கும் கொடிப்பகுதியில் ஒரு சிறிய சுருள் போன்ற கம்பி இருக்கும். அந்த சுருள் முழுமையாக காய்ந்து பழுப்பு நிறமாக மாறிவிட்டால் பழம் பழுத்துவிட்டதென்று அர்த்தம். இரண்டாவதாக, பழத்தை தூக்கி பார்த்தால் அது பார்ப்பதை விட மிகவும் கனமாகத் தோன்ற வேண்டும். மூன்றாவதாக, பழத்தின் அடிப்பகுதி, அதாவது தரையில் பட்டுக்கொண்டிருந்த பகுதி, வெள்ளை நிறத்திலிருந்து மாறி நல்ல அடர் மஞ்சள் நிறத்திற்கு வந்திருக்க வேண்டும். இந்த 3 அறிகுறிகளும் சரியாக இருந்தால் உங்கள் பிரம்மாண்டமான தர்பூசணி அறுவடைக்கு
100% தயாராகிவிட்டது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். மேலும் ஒரு எளிமையான பரிசோதனை இருக்கிறது. அதுதான் தட்டும் பரிசோதனை. பழத்தின் மீது உங்கள் விரல்களால் லேசாக தட்டிப் பாருங்கள். அதிலிருந்து ஒரு தெளிவான வெற்றுப் பாத்திரத்தில் தட்டுவது போன்ற டப் டப் என்ற சத்தம் வந்தால் பழம் உள்ளே நன்றாக சிவந்து நீர்ச்சத்துடன் பழுத்திருக்கிறது என்று பொருள். மாறாக சத்தம் மந்தமாக ஒரு மரக்கட்டையை தட்டுவது போல இருந்தால் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். பழங்களை அறுவடை செய்யும் போது ஒரு கூர்மையான கத்தி அல்லது கத்திரிக்கோலை பயன்படுத்தி பழத்திலிருந்து சுமார் 1 அங்குல கொடியை விட்டு நறுக்க வேண்டும். பழத்தை இழுத்தோ முறுக்கியோ பறிக்கக்கூடாது. அப்படிச் செய்தால் பழத்தின் தரம் கெட்டு சீக்கிரமே கெட்டுப் போய்விடும். அறுவடை செய்த பழங்களை உடனடியாக வெயிலில் வைக்காமல் குளிர்ந்த நிழலான இடத்தில் வைத்தால் பல நாட்கள் வரை அவை கெடாமல் இருக்கும். உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த இந்த பரிசை பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு பெருமையாக இருக்கும். இந்த சூடான பாதங்கள் முறை ஏன் இவ்வளவு பெரிய வெற்றியை தருகிறது என்பதை இப்போது சிந்தித்துப் பாருங்கள். செடிக்குத் தேவையான வெப்பத்தை அடிப்பகுதியில் கொடுத்து மேல்புறத்தில் மூடாக்கு போட்டு பாதுகாத்து தேவையான அளவு மட்டும் நீரூற்றி சரியான இயற்கை உரங்களை உரிய நேரத்தில் கொடுத்தோம். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பாதுகாப்பாகவும் சத்தான உணவுகளைக் கொடுத்தும் வளர்ப்பாளோ அதே போன்ற ஒரு சூழலைத்தான் நாம் தர்பூசணி செடிகளுக்கும் உருவாக்கிக் கொடுத்தோம். வேறு எந்த ரகசியமும் இதில் இல்லை. செடிகள் தங்களுக்கு தேவையான மிகச்சரியான தட்பவெப்ப நிலை கிடைக்கும்போது அவற்றின் மரபணுவில் உள்ள முழு திறனையும் வெளிப்படுத்தி பிரம்மாண்டமான பழங்களாக நமக்கு திருப்பித் தருகின்றன. பலர் நினைப்பது போல விவசாயம் என்பது வெறும் மண்ணில் விதையை போட்டுவிட்டு வானத்தை பார்த்து காத்துக் கிடக்கும் வேலை அல்ல. இது நுட்பமான அறிவியலும் இயற்கையை புரிந்து கொள்ளும் கலையும் கலந்த ஒரு அற்புதமான செயல்பாடு என்பதை இந்த முறை நமக்கு உணர்த்துகிறது. இறுதியாக ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த முறையை முதல் முறை முயற்சிக்கும் போது சில தவறுகள் நடக்கலாம். உரம் அதிகமாகி சூடு கூடிவிடலாம் அல்லது நீர் நிர்வாகம் சற்று தவறலாம். அதற்காக துவண்டு விடாதீர்கள். தோட்டக்கலை என்பது தொடர்ச்சியான அனுபவங்களின் மூலமே கற்றுக்கொள்ளப்படும் ஒரு பாடமாகும். உங்கள் மண்ணின் தன்மை, உங்கள் ஊரின் தட்பவெப்ப நிலை ஆகியவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் ஒருமுறை இந்த சூடான பாதங்கள் முறையின் நுணுக்கத்தை நீங்கள் பிடித்துவிட்டால் பிறகு ஒவ்வொரு வருடமும் உங்கள் தோட்டத்தில் பிரம்மாண்டமான தர்பூசணிகள் விளைவதை யாராலும் தடுக்க முடியாது. இது தர்பூசணிக்கு மட்டுமல்ல, பூசணி, சுரைக்காய், முலாம்பழம் போன்ற கொடி வகை காய்கறிகள் அனைத்திற்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி அபரிமிதமான லாபத்தை ஈட்ட முடியும். இயற்கையோடு இணைந்து நாம் செயல்படும்போது அது அள்ளக் குறையாத வளங்களை நமக்கு கொடுக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த சூடான பாதங்கள் முறை நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய கண் திறப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். குழி தோண்டி இலைதழைகளை பரப்பி சாணம் இட்டு ஒரு இயற்கை ஹீட்டரை உருவாக்கி எப்படி அந்த பிரம்மாண்டமான தர்பூசணிகளை நமது சொந்த கைகளாலேயே வளர்த்தெடுக்க முடியும் என்பதை மிக விரிவாக பார்த்தோம். செடிக்கு கீழே இதமான சூடு, மேலே சரியான மூடாக்கு, கனிவான கவனிப்பு, இதுதான் அந்த வெற்றிச் சூத்திரம். இனிமேல் தர்பூசணி செடி வளரவே வளராது என்ற கவலையை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களின் ஆதரவுதான் இதுபோல பல பயனுள்ள விவசாய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர எனக்கு உந்து சக்தியாக இருக்கும். உங்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். இதுவரை நீங்கள் நேரில் பார்த்த அல்லது நீங்களே வளர்த்த மிகப்பெரிய தர்பூசணி அல்லது காய்கறி எது? அதன் எடையை அல்லது அந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.